ஹாய், நான் பாலகுமார். நான் போதி பாடசாலையில் பொருளியலில் கற்றுக் கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதுக்கு மேலே ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எம்ஏ எம்ஃபில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுறாங்க. ஒரு டாபிக் இதில் மணி அண்ட் பேங்கிங். அந்த பேங்கிங்கில் சென்ட்ரல் பேங்க் ஒரு முக்கியமான ஒரு டாபிக். அந்த டாப்பிக்கில் அவங்க சென்ட்ரல் பேங்க் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதில் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சென்ட்ரல் பேங்க் அல்லது மத்திய வங்கி ஒரு நாட்டுக்கு எப்படி எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற பார்க்கணும். இது பொருளியல்ல முக்கியமான ஒரு டாபிக். மத்திய வங்கி நிறைய சேவை செய்தாலும் அது ஒரு முக்கியமான சேவை அந்த நாட்டுடைய கரன்சியை அவங்க தான் உற்பத்தி பண்றாங்க. அவங்க மட்டுமே உற்பத்தி பண்றாங்க. அதான் ரொம்ப முக்கியம். அதை சொல்றது அவங்க மட்டுமே பண்றதுனால என்ன பெனிஃபிட், மக்களுக்கு அந்த கரன்சி மேல ஒரு நம்பிக்கை இருக்கும். மத்திய அரசாங்கத்துக்கு அந்த நாட்டுடைய மணி சப்ளை சொல்லப்படுற பண தேவை அளவை நிர்ணயிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. கவர்மெண்ட் இந்த மணி சப்ளைய ஆர்பிஐ மூலமா கண்ட்ரோல் பண்ண முடியுது. அண்ட் மக்களுக்கு இந்த கரன்சி சிஸ்டம் மேல ஒரு நம்பிக்கையை உருவாக்க முடியுது. ஒரே கரன்சி தான் நாட்டுல இருக்கும். ஒரு 5-6 பேங்க் காசு இஷ்யூ பண்ணாலும் எவ்வளவு கன்ஃபியூஷன் இருக்கும் நாட்டுல இல்லையா? அதனால நம்ம ஒரே ஒரு பேங்க் தான் இஷ்யூ பண்ணுது. அதனால மக்களுக்கு கரன்சி சிஸ்டம் மேல ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்புறம் உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் அந்த காசுடைய வேல்யூ நிர்ணயிக்கிறது, அதாவது ஸ்டெபிலைஸ்டா வச்சுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதுதான் நம்ம மத்திய வங்கியுடைய ஒரு முக்கியமான ஒரு கடமையா இருக்கு. தேங்க்யூ. இது மாதிரி இலக்குவா நீங்க படிக்கணும்னா நீங்க போதி பாடசாலைக்கு தாராளமா. தேங்க்யூ.